செய்திருக்கவே மாட்ட. அப்படி உன்னை குற்றச்சாட்டினாங்கன்னா நீ அமைதியா கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நியாயம் தீர்ப்பார்னா நீ நீதிமானா மாறுற. கர்த்தர் உனக்கு நியாயம் தீர்க்க இறங்குவாரு. இயேசுவானவர் தன்னை குறித்து எங்கேயுமே போய் விமர்சனம் பண்ணவே இல்லை, எதையுமே சொல்லல. பிதாவின் ராஜ்யத்துக்கு பிதா கிட்ட போனோம், அவரை குறித்தான மேன்மையான காரியத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே வந்தார். பூமிக்குரிய காரியத்தை குறித்து கர்த்தர் பேசவில்லை. சுகமாக்கினாரு. பிதாவை தேடு, ஜெபம் பண்ணு, கர்த்தரை தேடு, பிழைப்பாய், செழித்தோங்குவாய், இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவாய், நெருக்கத்திலிருந்து விலகி வருவாய், ஆனந்த மகிழ்ச்சி இருக்கும். பாருங்க, செழிப்பா வளர்வ. உனக்கு கொடுக்கிற விசேஷித்த காரியம் அவர் அதனாலதான் அந்த காரியத்தை வைத்தார். என்னன்னா, பச்சை மரம் இவ்வளவு போராட்டத்தை சந்திச்சுட்டு அது கரெக்டா போயிடுச்சு. உலகத்துக்குள்ள நீ பச்சை மரமா மாறும் பொழுது இந்த உலகத்துக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் வரும். இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு மாதிரி நடப்பாங்க, நாம வித்தியாசப்படுவோம். இந்த உலகம் நம்மளை குற்றவாளி, இல்லைன்னா இந்த உலகம் ரொம்ப பெரிய பரிசுத்தவானா இருக்காரா, பல குற்றங்கள் சொல்லும். இவர் பெரிய பைபிள் எடுத்தாராம், இவர் இப்படியாக்கா அப்படியான், எதையும் பார்க்காத. ஆனா நீ கர்த்தரை பாரு, உன்னை நீதிமானா மாத்துவேன், உன் நாம செழித்தோங்குன்னு கர்த்தர் இன்னைக்கு உன்கிட்ட வாக்கு கொடுக்கிறாரு. நீ அதை நம்பு, நீ செழித்தோங்கி கர்த்தர் சொன்னபடி வளர்ந்து நீ வெளியே வருவாய். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற காரியம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வரணும். அவர் அத்தி மரத்தை பார்த்தாரு, அத்தி மரத்துல கனி இல்லை. என்ன கனி இல்லை? அன்பு, சந்தோஷம். கலாத்தியர்ல சொல்லப்பட்ட அந்த 9 கனியும் என்ன இல்லை? காணல. அப்ப கனி உருவாக்கப்படணும். ஆண்டவர் சில மரத்துல கனிகளை தேடுவாரு. அங்க இலை மட்டும் நல்ல செழிப்பா வந்துருச்சு. என்ன செஞ்சுட்ட? நீ வசனத்தை அள்ளி அள்ளி குடிக்க ஆரம்பிச்ச உடனே, அந்த தண்ணீரை பருக ஆரம்பிச்ச உடனே நீ செழிப்பா வந்துட்ட. உன் இலையெல்லாம் செழிப்பா இருக்கு. அத்தி மரத்துல வந்து அடுத்து என்ன செய்வார் ஏசப்பா? கனி இருக்கான்னு தேடுவாரு. தேடினாரா இல்லையா? அப்ப தேடும் போது கனி இல்லைன்னா இனி ஒரு காலம் பட்டு ஒண்ணுமே கிடைக்காத ஒன்னுட்டு ஒருத்தன் கனி சாப்பிட மாட்டான்னு அவர் வாயில சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டா வேறு முதற்கொண்டு, வேறு இப்பதான் சொன்னாரு, நீதிமானுடைய வேர் நல்ல ஆழத்துல இறங்கும்னாரு. வேர் முதற்கொண்டு பட்டு போகிற அளவுக்கு பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப மரம் பாருங்க, கடுகு விதை